இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. டாக்டர் முத்துக்குமாரசாமி அவர்களை கேன்சர் பிரிவென்ஷன் அண்ட் ப்ராப்பர் டயக்னோசிஸ் என்ற தலைப்பில் பேச ஏமாந்து விடுகிறார்கள். தக்க தருணத்தில் வைத்தியம் பார்க்காமல் ஏமாந்து விடுகிறார்கள். அதை உங்களை போல் எல்லா புற்றுநோய் நோயாளிகளும் மன உறுதியுடனும் தைரியமாகவும் இருந்தாங்கன்னா இன்னமும் அதிகமான நபர்கள் புற்றுநோயிலிருந்து வெற்றி பெற்று நீண்ட நாள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த முடியும். அவருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காரு, இது ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு கேன்சர் வந்துச்சு. 44 6 வயசு ஒரு குழந்தை இருக்கு. நேத்திக்கு ஒரு 2 days பேக் நான் திரும்ப நீங்க போய் சென்னையில ஒப்பீனியன் கேளுங்கன்னு சொல்லி சென்னை அப்போலோ போய் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர், ஆனா இன்னைக்கு தான் எல்லாமே அமைந்து வந்திருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் தான். அதனால நாங்க இன்னைக்கு அவங்க ஒரு வெற்றியான ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து நாங்கெல்லாம் பெருமைப்படுறோம். பத்மஸ்ரீ வாங்கிறது அது மதுரைக்கே பெருமை. எங்களுக்கும் ரொம்ப அந்த அச்சீவ்மெண்ட்டும் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரகிளும் இருக்கு, ரொம்ப சக்சஸும் இருக்கு. அதான் நாங்க நினைச்சோம், அவங்க தான் ஒப்பீனியன் கேட்டாரு. அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி பண்ணினப்ப ரேடியோ தெரப்பி பண்ற மாதிரி இருக்குன்னு டாக்டர்ஸ் முதல் முறையா. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.